ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களை இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தின் நாட்களிலும் நாமும் அநேக விதமான சந்தோஷத்திற்குள்ளும் தேவனுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் வந்து இந்த நாளிலிருந்து அடுத்த வருடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் ஐஸ்வர்யத்தையும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களுக்கு தருவாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதி. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் அநேகரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், ஒவ்வொரு காரியத்திலும் நாம் படக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி நாம் ஜெபிக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள் நம்மை நெருக்கினாலும் சரி, பலவிதமான துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பலவீனனாய் இருந்தாலும் சரி, சுகவீனனாய் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்து என்னை பலத்தினால் இடை கட்டி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவுக்குள்ளான தைரியத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்றும் அநேகரும் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? என்னுடைய துன்பங்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய பகைஞர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக இவ்வளவாக எழும்பி நிற்கிறார்களே, நான் என்ன செய்ய போகிறேன்? தேவன் என்னை எந்த விதமாக என்னை உயர்த்த போகிறார் என்கின்ற காரியத்தை குறித்து அநேகரும் சிந்தித்து கொண்டிருப்பதுண்டு. அப்படிப்பட்ட காரியத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நோக்கி சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், எப்ராயிமே, என் ஜனமே, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ எனக்கானவன். உனக்கு துன்பங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ எனக்கானவன் என்று இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர், கர்த்தராகிய தேவனானவர் நம் கரத்தை பிடித்து ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்ராயிமே, என் மகனே, இஸ்ரவேலே, ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ பாவத்தில் சிக்குண்டு இருந்தாலும் சரி, துன்பத்தில் அமிழ்ந்து இருந்தாலும் சரி, எல்லாரும் உன்னை புறக்கணித்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்கள் எல்லாரும் உன்னை புறக்கணித்தாலும் சரி, நான் உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட போராட்டத்தினாலும் துக்கத்தினாலும் என்னுடைய வாழ்க்கைகள் எவ்வளவு நாள் சென்று கொண்டிருக்கும், நான் இப்படிப்பட்ட துக்கத்தில் எப்படி நான் அமிழ்ந்து போயிருக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் ஜனமே, கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, மகளே, உனக்கு என்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சரி, என்ன பிரச்சனைகள் நேரிட்டாலும் சரி, என்ன காரியங்களில் நீ அமிழ்ந்து போகிறாய் என்று நீ நினைத்தாலும் சரி, மற்றவர்கள் உன்னை குறித்து நினைத்தாலும் சரி, உன் வலது கையை பிடித்திருக்கிற நான், நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ அக்னியை கடக்கும்போது, எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து அவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் காத்துக்கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் வேதத்திலும் நாம் பார்க்கக்கூடிய அநேக மனிதர்கள் இருந்தாலும் சரி,
அநேகர்கள் துன்பத்திலும் பலவிதமான போராட்டத்திலும் இன்னலிலும் சிக்குண்டு இருந்தாலும் சரி, ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு சில காரியங்களை நம் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யார் ரொம்ப துன்பப்பட்ட மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய காரியம் யோபுவை சொல்லுவோம். எல்லாருமே யோபு தான் வேதத்திலே மிகப்பெரிய துன்பத்தையும் ஒரு மனதில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் உடல் அளவிலும் மனதளவிலும் பெற்றவர் என்று நாம் சொல்லுவோம். ஆனாலும் யோபுவை காட்டிலும் துன்பத்திலும் துயரத்திலும் மூழ்கியிருந்த ஒரு மனிதன்தான் தாவீது ராஜா. எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? யோபு என்னென்ன காரியங்களை அனுபவித்தார், ஆனால் நீங்கள் தாவீது ராஜாவை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருக்கு பிள்ளைகள் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, அந்தஸ்துகள் இருந்தது. எல்லாம் அவர்களை விட்டு போனாலும் சரி, எல்லா காரியங்கள் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் அவரை விட்டு போனாலும் சரி, அவர் ஒருபோதும் வனாந்தரத்தில் போய் தரிக்கவில்லை. அவர் தன்னுடைய வீட்டில் இருந்தார். தன் மனைவி அவரோடு இருந்தார். அவருக்கு உடலில் அவ்வளவு பருக்கள் வேதனைகள் எடுத்தாலும் சரி, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அவருடைய மனைவி அவர் வீட்டிலே தான் இருந்தார். அவனிடத்தில் பேசுவதற்கு அவனுடைய நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அவனுடைய நண்பர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் இந்த தாவீதுக்கு ஏற்பட்ட துன்பம் மனதளவில் மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தின துன்பம். தன்னுடைய பெற்ற பிள்ளையாகிய அப்சலோம் நிமித்தம், தன்னுடைய மாமாவாகிய சவுல் நிமித்தம், தன்னை சுற்றி இருந்த தேசத்தின் ராஜாக்கள் நிமித்தம் அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக அவன் 100க்கு அதிபதியை வைத்திருந்தான், 1000க்கு அதிபதியை வைத்திருந்தான். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அவனுக்கு முன்பதாக இருந்தார்கள். அவன் சொன்ன வேலையை அடுத்த நிமிடம் செய்வதற்கு பிரதான ஆசாரியர்களும், கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கு பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் எல்லாரும் இருந்தார்கள். அரண்மனையில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள். எல்லா காரியங்கள் இருந்தாலும் அவன் வனாந்தரத்தில் போய் தரித்திருந்தான். அவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான மனிதன். தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனாலும் இவன் மனதில் ஏற்பட்ட துன்பம் இவனை தன்னுடைய சொந்த அரண்மனையில் இருக்க விடாமல் அவனை வனாந்திரத்தில் தரிக்க வைத்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க. கெபில இருக்கும்போது, இன்றைக்கி நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இந்த பிரச்சனை என்னை அமிழ்த்து விடுகிறது, இந்த போராட்டம் என்னை அமிழ்த்து விடுகிறது, நாளைய தினத்தை நான் எப்படி கடக்கப் போகிறேன் என்று நாம் துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதத்தில் மேலே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் எனும் சங்கீதம். அவன் எங்கே இருக்கிறான்னா கெபியில் இருக்கிறான். அவனுக்கு மிகப்பெரிய அரண்மனை இருந்தது, மிகப்பெரிய அதிபதிகள் இருந்தாங்க, போர்ச்சேவர்கள் இருந்தாங்க, இராணுவம் இருந்தது, திரளான ஜனங்கள் இருந்தாங்க. அவனுடைய செல்வாக்கு நிமித்தம் பேரீச்சை மரங்கள், கேதுரு மரங்கள் எல்லாவற்றையும் கடல் வழியாக அவனுடைய மகனாகிய சாலமோன் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த அந்த தாவீது ராஜா இருந்த இடம் வனாந்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரமான சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து வந்தால்தான் இந்த தாவீது ராஜாவினுடைய வம்சத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் வந்து பிறந்தாரோ அதே போல பாடுகளையும் துன்பங்களையும் வனாந்தர பாதைகளையும் நாம் அனுபவித்து வந்தால்தான் இயேசு கிறிஸ்து என்னும் ராஜா நம்முடைய உள்ளத்தில் வந்து பிறப்பார். அவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார், என் மகனே, எப்ராஹிமே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன துயரம் வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?
இந்த தாவீது கெபிக்குள்ளே இருந்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். சங்கீதம் 142. அவருக்கு முன்பதாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி நிற்கிறார்கள் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு விரோதமாக எப்படி எழும்பி நிற்கிறார்கள், நமக்கு விரோதமாக எப்படி கண்ணி வைக்கிறார்கள் என்றும், நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவர்கள் மத்தியில் நாம் லேசாக சிரித்து பேசிவிட்டாலும் அவர்களுடைய மனதும் அவருடைய முகமும் எப்படி மாறுகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எந்த மனிதன் எழும்பினாலும் சரி, உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, உன் வலது கையை பிடித்திருக்கிற நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனக்கானவன் நீ, என்னுடைய பிள்ளை. உன்னை துன்பத்திலும் சகலவிதமான போராட்டத்திலும் அமிழ்ந்து போகாதபடிக்கு நான் தூக்கி நிறுத்துவேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அவன் சொல்கிறான் பாருங்க, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. இந்த வனாந்தரத்தில் வந்து நான் குடியிருக்கிறேனப்பா, என்னுடைய வலதுபுறத்தில் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, என்ன தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. நான் ஒரு அனாதையை போல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஒரு அனாதையை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஒரு அனாதையை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதே மகனே மகளே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், என் ராஜா உன்னோடு இருக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது, அவருடைய சுத்த கிருபை நம் மீது இருக்கிறது. பாதை ஒடுக்கப்பட்ட பாதையாக இருந்தாலும் நாம் நடப்பதற்காக அதை விசாலமாக்குகிற தேவன். வெளிச்சமில்லை என்றால் வெளிச்சத்தை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் கொண்டு வருகிற தேவன். அப்படிப்பட்ட அன்பான தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் வாழக்கூடாது, நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நாம் எழும்பி நிற்கக்கூடாது. இவன் இதோடு மடிந்து விட வேண்டும், இவள் இதோடு மடிந்து விட வேண்டும் என்று யார் நினைத்தாலும் சரி, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எனக்கானவன், அவன் என்னுடைய பிள்ளை, அவனை நான் கைப்பிடித்து தூக்கி நிறுத்துவேன். என் மகனே மகளே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை அடுத்தவர்கள் கைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்? நியாயாதிபதிகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை அநேக முறை தன்னுடைய புறம்பான ஜாதியாக இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்கள் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தாலும் ஒவ்வொரு நியாயாதிபதியையும் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர்களை திரும்ப 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 தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் எப்படி மற்றவர்களிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பார்? நாம் செல்லக்கூடிய வழியில் அவர்கள் கண்ணி வைத்தாலும் சரி, நமக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி நின்னாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காக சகலவிதமான சதிகளை அவர்கள் தீட்டினாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் முறியடிக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்பி நிற்பவன் யார்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நாணி லட்சை அடைவார்கள், அவருடைய காரியம் வாய்க்காதபடிக்கு லட்சை அடைவார்கள், வெட்கத்தை உடுத்தி கொள்வார்கள். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நீ வனாந்தரத்தின் பாதையில் நடந்து வந்தாலும் கெபியின் இருட்டில் இருந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் ஒருபோதும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதில்லை. அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன்,
என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். யார் சொல்கிறா பாருங்க, ஒரு ராஜா சொல்கிறான், கர்த்தாவே என்னை பின்தொடர்ந்து வர்றவங்க என்னிலும் பலவான்களாக இருக்காங்க. இவன் மிகப்பெரிய ராஜா, அநேக யுத்தங்களை வெற்றி கண்டவன், தேவனுடைய சமூகத்தில் அநேக வெற்றிகளை பெற்று இருந்த மனிதன். இவன் போருக்கு போய் ஜெயித்து வந்த சகல நாட்களிலும் சகல காரியங்களிலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை மரணத்தினின்று தப்புவித்தார், அவனை ஜீவன் தப்ப காப்பாற்றினார் என்று. கர்த்தர் அவனோடு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தாவீது சொல்லக்கூடிய காரியம், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். இப்படி அவன் சிங்க கெபியிலிருந்து பலவிதமான போராட்டத்தில் இருந்து அவன் இருந்தாலும் அடுத்து கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தும்போது அவன் மறுபடியும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் படக்கூடிய போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பம் வியாகுலமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி இந்த வனாந்தர பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். தாவீதினுடைய சத்தத்தை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். எப்படி மாற்றினார் பாருங்கள். சங்கீதம் 147:14 அதே தாவீது சொல்கிறான் பாருங்கள். சிங்க கெபியிலிருந்தும் வனாந்திரத்திலிருந்தும் வெளியே வந்த அந்த தாவீது சொல்லக்கூடிய காரியம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புவார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. சமாதானத்தை நமக்கு கொண்டு வருகிற தேவன். என் பிள்ளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை தேடினான், என் பிள்ளை எப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதையிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டான், அப்படிப்பட்ட பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி மற்றவர்கள் கையில் என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுப்பேன்? என கண்பான தேவஜனமே, இன்று நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சகல காரியங்களிலும், நெருக்கத்திலும், போராட்டத்திலும், துன்பத்திலும் இருந்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், என் மகனே, மகளே, எப்ராயிமே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீ எனக்கானவன், நீ எனக்கானவள், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நீ. உன்னை நான் ஒருபோதும் மற்றவர்கள் சந்தோஷம் அடையும்படிக்கு உன்னை மடிய பண்ண நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று நம்மை படைத்த நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாசியின் சுவாசம் நமக்குள் இருக்கிறது. தேவன் மாத்திரம்தான் நமக்கு, அவர் மாத்திரம்தான் நமக்கு அனைத்து காரியங்களுக்கும் அவர் உரித்தானவர். அவர் நினைத்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எப்படிப்பட்ட காரியங்களும் சூழ்ந்து கொள்ள முடியும். ஆனாலும் தேவன் மகா இரக்கமுள்ளவரும் நன்மை செய்கிறவரும் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் வலது கையை பிடித்து, நான் இருக்கிறேன், பயப்படாதே மகனே, மகளே, திகையாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் எந்த காரியத்திற்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். நம்முடைய கையை இயேசு கிறிஸ்துவானவர் பிடிச்சிருக்காரு. ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துடைய கையை பிடிச்சிருந்தோன்னா, ஏதாவது துன்பம் சூழ்நிலை, ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? பயந்து போய் விட்டுருவோம். ஆனாலும் நம் தகப்பன் நம்முடைய கையை பிடிச்சிருக்கும்போது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரு தகப்பனுடைய காரியம் என்னன்னு பாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, ரோட்டில் நடந்து போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, தன்னுடைய பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி, அந்த பிள்ளை கையை ஒருபோதும் விடவே மாட்டார். ஆனால் நம்முடைய அப்பா கையை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா
ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு பயம் வந்துட்டு, ஒரு வண்டி வந்துட்டு, ஏதாவது ஒரு நாயோ ஏதாவது ஒன்று குறுக்க வந்துடுச்சு அப்படின்னா பயந்து போய் உடனே கை விட்டுருவோம். ஆனால் நம்முடைய தகப்பன், நம் கையை பிடித்திருக்கக்கூடிய தகப்பன் ஒருபோதும் கையை விட மாட்டார். மனிதர்களாகிய நாமே எப்படி பரிதபிக்கும் போது நம்மை உருவாக்கின தேவன், அவருக்கென்று உருவாக்கின தேவன், அவர் நம் கையை பிடித்திருக்கிறார். ஒருபோதும் நம் கையை அவர் விடுவதே இல்லை. ஏனென்று சொன்னால் ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 11:8 சொல்லப்பட்டது போல, எப்ராயிமே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். உடைய வாழ்க்கையில் வனாந்தரம் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, தாவீது ராஜா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கதறினானோ திரும்ப அவனை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வைத்த தேவன், அதே போல உங்களையும் கை தூக்கி பிடித்து தூக்கி எடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் வைக்கப் போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.